50,000 மேல் கூட்டம் கூட வாய்ப்பு இருந்தால் நீங்கள் உங்கள் அனுமதி கடிதம் 30 நாட்களுக்கு முன் வழங்கப்பட வேண்டும் என்று சொல்றீங்க. இப்ப இன்னைக்கு திமுகவோட இளைஞர் அணி மாநாடு நடந்திருக்கு. நீங்க எப்ப சார் பர்மிஷன் கொடுத்தீங்க போலீஸ்க்கு? உங்களுக்கு மட்டும் எப்படி சார் ஈஸியா பர்மிஷன் கிடைக்குது? எங்க தலைவர் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தணும், ஒரு மக்கள் நிகழ்ச்சி நடத்தினா மட்டும் ஏன் இப்படி தடை பண்றீங்க? இப்ப வேலூர்ல பிப்ரவரி 8ஆம் தேதி தலைவர் அவர்கள் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்த பிளான் பண்ணி நாங்க போலீஸ் பெர்மிஷன் லெட்டர் கொடுத்து அதற்கு பிறகு உடனே அங்க முதலமைச்சர் நிகழ்ச்சி நடக்க போது அதை காரணம் காட்டி அந்த நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டது. பிறகு இப்ப சேலத்துல பிப்ரவரி 13ஆம் தேதி மக்கள் சந்திப்பு நிகழ்த்த பெர்மிஷன் கேட்டிருக்கோம். பார்த்தா பிப்ரவரி 14ஆம் தேதி ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வருவதாக செய்தி வருகிறது. இது இயல்பா நடக்குதா இல்ல அவங்களுக்குள்ள ஒரு மறைமுக அண்டர்ஸ்டாண்டிங்கானே தெரியல. இதெல்லாம் எதை காட்டுதுன்னா திமுகக்கு இப்ப தோல்வி பயம் வந்துருச்சு, அததான் காட்டுது. இப்ப தமிழ்நாடு ஃபுல்லா ஒரே கேள்விதான், அடுத்து யார் முதலமைச்சரா வர வேண்டும்? அதுதான் நீங்களே சொல்லுங்க, அடுத்த முதலமைச்சர் யார் வர வேண்டும்? இது ஏதோ பதவிக்காகவோ பணத்துக்காகவோ வரல. நல்லா நம்ம யோசிச்சு பார்க்கணும். இத்தனை வருஷமா தளபதி நீங்க கொடுத்த பதவி இருக்குல்ல, அதை விடவா சிஎம் பதவி பெருசு? உங்க மனசுல உங்க நெஞ்சில வச்சு கொண்டாடிட்டு இருந்தீங்க. அதெல்லாம் விட்டுட்டு வராருன்னா ஒரே நோக்கம் மட்டும்தான், பணத்துக்காகவோ பதவிக்காகவோ வரல. அவர் பணம் சம்பாதிக்க அரசியலுக்கு வரல, நல்லா புரிஞ்சுங்க. பணம் சம்பாதிச்சு முடிச்சுட்டு தான் வந்திருக்காரு. இன்னொன்னு மட்டும் சொல்றேன், இத்தனை பேர் அண்ணன், என் புள்ள, என் தாய் மாமா அப்படின்னு கொண்டாடுறாங்கல்ல, அவர் சம்பாதிச்ச பெரிய சொத்து எதுக்கு தெரியுமா? நீங்கதான். எனக்கு நல்லா நினைவு இருக்கு, தமிழக வெற்றி கழகம் பிப்ரவரி 2, 2024 தொடங்கப்பட்டது. அப்ப யாராச்சும் யோசிச்சு பார்த்திருப்பாங்களா? அப்ப என்னென்ன பேசினாங்க? 2% தாண்டாது, 100 நாள் தாண்டுமா இந்த கட்சி, என்னெல்லாம் சொன்னாங்க? பிஜேபி தான் ஏக்குறாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு யாராச்சும் யோசிச்சு பார்த்திருப்பாங்களா? இன்று தமிழ்நாட்டோட முதன்மை அரசியல் சக்தியா தமிழக வெற்றி கழகம் வந்துச்சுன்னா இது ஒரு அரசியல் புரட்சி. நான் இது வெறும் வார்த்தை இல்ல, உண்மையாலுமே இந்த கடந்த 50 ஆண்டுகளில் நடக்காத அரசியல் புரட்சி தற்போது தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் என்ன? நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த அளவுக்கு யாராச்சும் யோசிச்சு பார்த்திருப்பீங்களா? ஒரு நடிகர், சினிமாக்காரன், கூத்தாடி, உங்க அரசியல் என்ன தெரியும், உங்க கொள்கைனா என்ன தெரியும் அப்படின்னு தானே பேசிட்டு இருந்தாங்க. முதல் மாநாட்டுல அவர் எதை தூக்கி பிடிச்சார் தெரியுமா? சமூக நீதி தூக்கி பிடிச்சார். உண்மையாலுமே சொல்றேன், எனக்கு அங்க திமுக என்ன நடந்துட்டு இருந்தது எனக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சில ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் இருந்தாங்க. அவங்ககிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுப்பேன் அவங்க என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க. சரி, மாநாடு தானே, நான் ஊழல் ஒழிக்க போறேன், நான் நல்ல ஆட்சி தர போறேன் அப்படின்னு தான் பேசுவார்னு நினைச்சாங்க. ஆனா தந்தை பெரியாரையும், கர்ம வீரர் காமராசரையும், அண்ணல் அம்பேத்கரையும், வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்களையும், அஞ்சலை அம்மாள் அவர்களையும் கொள்கை தலைவர்களாக அறிவித்து கொள்கை தான் எங்கள் கட்சியை வழிநடத்தும் என்று கூறினாரே, அதை கொஞ்சம் கூட திமுக எதிர்பார்க்கவே இல்லை. அப்ப கதற ஆரம்பிச்சவங்க தான் இன்னும் கதறிட்டே இருக்காங்க. ஒரு வண்டி போனா 2 விஷயம் ரொம்ப முக்கியம். ஒரு இன்ஜின் முக்கியம், இன்ஜின் தான் பவர், வண்டியை எடுத்து செல்லும். அப்புறம் எந்த திசையில போகணுங்கிறது ஸ்டேரிங். அந்த ஸ்டேரிங் திசை காட்டி தான் நம்ம கொள்கை. அந்த திசையை கரெக்டா பிடிச்சிட்டார் நம்ம தலைவர். அதை நோக்கி நாம போயிட்டு இருக்கோம். சென்ட் ஜார்ஜ் கோட்டை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். அவங்க பயந்த மாதிரியே
அவங்க எதை நினைச்சு கரெக்டா புடிச்சிட்டாங்களே. விக்கிரவாண்டி மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் உண்மையாலே கதர்னாங்க. கரெக்டா புடிச்சிட்டாரு தலைவர், கொள்கை பேசிட்டாரு, இந்த மண்ணோட கொள்கையை பேசிட்டாரு, இந்த தமிழ்நாட்டு மண் சார்ந்த கொள்கையை பேசிட்டாரு, மாநில உரிமையை பேசிட்டாரு. இனிமேல் அவ்வளவுதான். அப்படி எப்ப பயந்தாங்களோ அது இன்னைக்கு நடந்துருச்சு. எந்த வாய் 2% சொல்லிச்சோ, எந்த வாயெல்லாம் 8% தாண்டாதுன்னு சொன்னாங்களோ அதே வாய் இப்ப டிவிக்கு 25% தாண்டிட்டாங்க, 30% தொட போறாங்கன்னு சொல்றாங்க. நல்லா எழுதி வச்சுக்கோங்க. நாளைக்கு நம்ம தலைவர் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு அதே வாய் சொல்லும், எனக்கு அப்பவே தெரியும் டிவிக்கே தான் வரும் அப்படின்னு அதே வாய் சொல்ல போகுது. இப்ப எல்லாருமே கேக்குறாங்க, நீங்களே நிறைய பேர் யோசிக்கலாம், ஏன் நாம திமுக மட்டும் திட்டிட்டே இருக்கோம், திமுக அமைச்சர்கள் பத்தி பேசுறோம் அப்படின்னு. ஒரு ரொம்ப அடிப்படையான விஷயம் என்ன, இப்ப என்ன பொற்கால ஆட்சியா நடக்குது, அண்ணா ஆட்சியா நடக்குது, ராஜராஜர் ஆட்சியா நடக்குது, என்ன ஆட்சி நடக்குதுங்க? கடந்த 30-40 ஆண்டுகளாக இல்லாத ஒரு ஊழல் பெருகிய ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு. எதுக்கு எடுத்தாலும் கமிஷன். இந்த தமிழ்நாடு அரசாங்கத்துல இப்ப இருக்கிற ஒவ்வொரு கான்ட்ராக்ட்லயும் ஒவ்வொரு கொள்முதல்லையும் குறைந்தது 20-25% கமிஷன் இல்லாம எந்தவித கான்ட்ராக்டும் கொடுக்க போறதே இல்லை. அப்படி பாத்துக்கோங்க. அப்ப எப்படி இருக்கும் நம்ம அவங்க போடுற ரோடு, அவங்க போடுற சாக்கடை வசதி எல்லாம் எப்படி இருக்கும் நீங்களே யோசிச்சு பாத்துக்கோங்க. இதுதான் இன்றைய நிலைமை. அது மட்டுமா, இப்ப சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு? இது வரைக்கும் தமிழ்நாட்டுல ஒரு டிஜிபி, ரெகுலர் டிஜிபி கூட போட முடியாத அளவுக்கு தான் நம்ம தமிழக முதல்வர் இருக்கார். அவர் தான் காவல் மந்திரியும் கூட. ஒரு காவல் மந்திரி, ஒரு முதலமைச்சரோட அடிப்படை வேலையே சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கிறது தான். அவங்க நலத்திட்ட உதவிகளும் அப்புறம் தான் வரும். ஃபர்ஸ்ட் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அதற்கு அடிப்படையா இருக்கிற போதை கலாச்சாரத்திற்கும் சட்டம் ஒழுங்கு தான் காரணம். இப்ப சென்னை போன்ற பெருநகரங்கள்ல எந்த அளவுக்கு போதையினால இளைஞர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும். இப்படிலாம் இருக்கிறப்ப அடிப்படையில ஒரு ரெகுலர் டிஜிபி கூட போடுறதுக்கு திராணி இல்லாத முதலமைச்சர் தான் நம்ம ஸ்டாலின் அவர்கள். இதை ரொம்ப வருத்தத்துடன் நான் பதிவு செய்ய விரும்புறேன். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.